ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ் ரெசிபி தான். ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவனே இதில் 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு தோலோடவே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கவும் இது கூட 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு வதங்கி வரவும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ஆரவும் இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேற ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் இல்லைன்னா கீ கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் டேஸ்டியாகவே இருந்துச்சு. பட்டர் நல்லா ஆயிலோட மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகி வரட்டும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் குடமிளகா எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்து நல்லாவே ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கலாம். ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இது கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். நான் உருளைக்கிழங்கு தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வாட்டரில் ஆட் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். இதை உருளைக்கிழங்கையும் வாட்டர்லேருந்து எடுத்து குடமிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு மட்டும் வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் சேர்த்து செய்கிற கிரேவி சப்பாத்திக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே போலவே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மசால் அரைச்ச ஜார்லேயே தண்ணி ஊற்றி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் உருளைக்கிழங்குக்கு பதிலாக பன்னீர் கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணலாம். இல்லைனா காளான் கூட இது கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணுங்கள். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுருங்க. சூப்பராக ரெடியாகி வந்துடும். ஃபைனலாக இது மேலே கார்னிஷ்க்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து குருமா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லாவே செட் ஆகி வந்துடும். பாருங்கள், சூப்பரான குருமா டேஸ்டியான கமகமான ரெடியாகி வந்துடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.